ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இட்லி பொடி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் வானல்ல வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது கருப்பு உளுந்து, கடலப்பருப்பு, எள்ளு, ஜீரகம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். மிளகாலாம் கிள்ளி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகாயும் கொத்தமல்லியும் வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் மழை நாளில் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா வெயிலில் உலர்த்தி காய வச்சுட்டு வறுத்தோம்னா, அதுவும் வெறும் வாணல்ல வறுத்து செய்யும்போது ரொம்ப நாளைக்கு பொடி நல்லாவே இருக்கும். இல்லைன்னா சிக்கு வாடை அடிக்கும் எண்ணெய் விட்டு வறுத்தோம்னா. அதனால் நம்ம அதை மெயின்டெயின் பண்ணோம்னா பொடி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வீணாக போகாமல் கெட்டி விடாமலும் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம கருப்பு உளுந்து அதையும் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் வெறும் வாணல்ல தான் நான் வறுப்பேன். அவங்கவுங்க வேணும்னா நம்ம எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். அது நம்மளுடைய சொந்த இஷ்டம்தான். எனக்கு வந்து இப்படி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் பொடி வச்சுக்கிறதுனால நான் இப்படி தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அந்த கருப்பு உளுந்து செய்யும்போது நிறைய கல்லெலாம் இருக்கும். நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி போடணும். அதை பார்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கல் அடிக்கடி வந்து நமக்கு மாட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கடலப்பருப்பு. அப்புறம் உளுந்து வந்து சில பேர் வந்து உளுந்து 2 பங்கு, கடலப்பருப்பு 1 பங்கு போடுறவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டு மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து பொதுவாக கருப்பு உளுந்து 2 பங்கும் கடலப்பருப்பு 1 பங்கும் போட்டுப்பேன். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து சின்ன ஜீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, ரசத்துக்கு போடுவோம்ல, அது வந்து வெறும் வாணல்ல அதையும் வறுத்துக்கிட்டுருக்கேன். அது கூடயே வந்து நம்ம எள்ளு போட்டுக்கலாம். அதுவும் கருப்பு எள்ளு போட்டுக்கிட்டா உடம்புக்கும் நல்லது. அது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு போட்டுக்கலான்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். அதையும் நம்ம ட்ரை பண்ண தான் அதுவும் வறுக்கணும். அது வந்து அந்த பொரியிற இது கேட்டதும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம பூண்டு, கருவேப்பிலை வந்து கழுவி கொஞ்சம் உலர்த்தி காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துன்னு போட்டிருக்கேன். நமக்கு வேணும்னா வந்து ஒரு 100 உளுத்தம்பருப்பு அளவுக்கு போட்டோம்னா ஒரு 2 கைப்பிடி கூட நம்ம காய வச்சு சேர்த்துக்கலாம். அது வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அது நம்மளோட இஷ்டம் தான், கிடச்சதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் பூண்டு வந்து உரிக்காமல் போடணும். உரிக்காமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து கெட்டி கெட்டியான மாரி இருக்கும் பொடி. தோலோடு தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 2வது வந்து காஞ்ச மிளகா மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்தோம்னா பொரியறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கமர்ற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். 2வது கலர் நல்லா டார்க்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காஷ்மீரி மிளகா கலந்துக்கிட்டு கார மிளகாயும் கொஞ்சம் போட்டோம்னா கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லை, அதனால் நான் சாதா மிளகா தான் போட்டிருக்கேன். அது நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்து மொடமொட போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் தனியாக நம்ம ஆற வச்சு போட்டுக்கலாம். அதான் அந்த போடுற மாதிரி கருவேப்பிலை போட்டு இது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். நம்மகிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கலாம். ஆனால் கழுவிட்டு உலர்த்திட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். போட்டு இப்போ பூண்டும் எடுத்து உதுத்து வச்சுக்கலாம். பூண்டும் கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுவும் நம்மளோட இஷ்டம்தான். சில பேருக்கு பூண்டு நிறைய போட்டால் பிடிக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு இடித்தா நல்லாயிருக்கும். அப்புறம் கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம இதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து தூள் தான் போட போகிறதுனால அதில் பெருங்காயம் எதுவும் சேர்க்கல. இப்போ அது நல்லா வறுத்துட்டதும் நம்ம எடுத்து தட்டில் போட்டுற வேண்டியதான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எல்லாத்தையும் நம்ம வறுத்ததெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு செஞ்சோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். 2வது வந்து கெட்டி விழாமலும் இருக்கும். அதுமாரி போடும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம வெளியூருக்கெலாம் சிலப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க, ஹஸ்பண்ட்லாம் வெளில போனாங்கன்னா அவங்களுக்கு பொடியெல்லாம் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு அந்த டிப்ஸு யூஸ் ஆகும். அது டப்பாவில் கூட நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ எடுத்து கொட்டி இதையும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 2வது வந்து சில பேர் வந்து மிளகு கூட அதுக்கு போட்டு இது பண்ணுவாங்க. நம்ம இஷ்டம்தான். வேணுன்னா மிளகு போட்டுக்கலாம். வேண்டாதவங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வேணான்னா விட்டுறலாம். அது நம்மளோட சொந்த இது தான். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு, நம்ம வந்து அரைக்கலாம். உப்பும் வந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் போடணும். ஏன்னா அதிகமாக போட்டோம்னா இதுவாகிடும். அதனால் முன்னாடி போட்டுக்கிட்டு திட்டமாக ஒரு அளவு போட்டுக்கிட்டோம்னா நம்ம அரைச்சிட்டு வேணுன்னா டேஸ்ட்டு மிளகா கூட நம்ம அதிகமாக போயிடும். அதனால் கொஞ்சம் மிளகாய இது எடுத்து வச்சுட்டு கூட அரைச்சிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். சிலப்போ வந்து மிளகா வந்து நமக்கு அளவு தெரியாமல் போட்டோம்னா சரியான காரமாயிடும். அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வேணும் சரி பண்ணணும்னு நினச்சோம்னா சிலப்போ நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸாக என்ன செய்யலான்னா, பொட்டுக்கடல கொஞ்சம் போட்டோம்னா காரம், உப்பு வந்து கொஞ்சம் குறையும். அதை வேணால் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நமக்கு காரம் சிலப்போ கம்மியாக இருந்தது அப்படின்னா ரவ்வோண்டு மிளகு கூட வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம்.
அது மாதிரி நம்ம எள்ளு இப்போ நான் போட்டிருக்கேன். போடாதவங்க அது மாதிரி எள்ளை போட்டால் கூட அந்த காரம் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. நான் வந்து பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுட்டு மிளகு தனியாக கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிட்டேன். அது மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். இது இப்போ அரைச்சிட்டோம். இதை வந்து நான் ஏன் இப்படி தட்டில் போட்டு வைக்கிறேன்னா, அது வந்து கொஞ்சம் கெட்டி விழாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தா வாசனை போயிடும். அதனால் நம்ம வந்து வெளியூர்லாம் கொடுத்து அனுப்பணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே சத்த வச்சிருந்து டப்பாவில் போட்டு கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் கெட்டி வந்துடும், ஜென்ஸுக்கு தெரியாது. அதனால தான்.